தற்போது வெளியாகியவை அனைத்தும் கருத்து கணிப்பல்ல, கருத்து திணிப்பு என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை சுகுணாபுரத்தில் நடைபெற்ற முகவர்கள் கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். அதாவது இன்றைக்கு நிறைய கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்பா வந்து தெரியும். முக்கியமான நம்ம எல்லாரும் பரவாயில்ல, பரவாயில்ல அப்படின்னா அவங்களே வந்து என்ன சூழ்நிலை அப்படி போட்டிருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொள்ளாச்சி தொகுதியில நம்முடைய தொகுதியில் வேலை செய்யறது எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அங்க எந்தெந்த பயில என்னென்ன ஓட்டு வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அப்படி போட்டிருக்காங்க. இன்றைக்கு நாளை மறுநாள் இந்த கருத்து கணிப்பெல்லாம் பொய்யாகும், எந்த மாற்று கருத்து இல்லை. 2016 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று எல்லா கருத்து கணிப்பு சொன்னது. ஒரே ஒருத்தர் தான் அதெல்லாம் பொய் பாட்டுக்கலாம் சொன்னது, ஒரே ஒரு ஆள். யாருன்னா புரட்சி அம்மா மட்டும்தான் சொன்னது. எங்களுக்கு அந்த 4 பேர் கமிட்டியில் நான் இருக்கேன். நானே எடப்பாடி தங்கமணி வயிற்றுல 4 பேர் தான் அந்த கமிட்டியில் இருக்கிறோம். அப்ப எல்லாமே கூட்டணி கட்சி பேச அப்ப வந்து அம்மா சொன்னாங்க, அந்த நேரத்திலேயே சொன்னாங்க இதெல்லாம் இல்லை. அதே போல 2016 நம்ம முழுமையை வெற்றி பெற்று அம்மா மீண்டும் ஆட்சிக்கு வந்தாரு, தொடராட்சி அதிமுக கொண்டு வந்தார். ஆகவே கருத்து கணிப்பு ஒரு பக்கம், நம்முடைய உழைப்பு ஒரு பக்கம். உழைப்புகளுக்கு அந்த சூழ்நிலை என்னன்னு தெரியும். இருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே இங்க இருக்கக்கூடிய எல்லா ஏஜென்ட்டுங்க பொறுப்பாளர் எல்லாருமே இருக்கீங்க, ஒன்றியா இருக்கீங்க, எல்லா பொறுப்பாளர் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பகுதியில எப்படி வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க, நம்ம எப்படி பணியாற்றி இருக்கோம், நம்ம கட்சிக்கார எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆகவே நம்முடைய பணி மட்டும் நம்ம தொகுதி மட்டுமல்ல, பொள்ளாச்சி நாடாளுமன்றம் மட்டுமல்ல, கோவை நாடாளுமன்றம், திருப்பூர், ஈரோடு, அதே போல பாத்தீங்கன்னா நீலகிரி எல்லாமே நான் பார்த்து நல்லா இருந்தேன். தமிழ்நாடுக்குள்ளும் நம்முடைய பணி அதிமுக சிறப்பாக இருக்காங்க. ஆகவே கண்டிப்பாக தேர்தலில் அதிமுக தனி அங்கீகாரம் இருக்கும். அந்த கருத்து கணிப்பெல்லாம் பொய்யா. ஏனென்றால் தாமோன் சொன்னது போல எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நீங்க இருக்கணும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2021 அந்த கிணத்துக்குடி தொகுதி பற்றி சொன்னாங்க. கிணத்துக்குடி தொகுதி போயிட்டு போது பாத்தீங்கன்னா நம்முடைய ஒன்றியத்துல உட்பட்ட 9ஆம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட தீத்திபாளையம், அதே போல பாத்தீங்கன்னா பேரூர், செட்டிப்பாளையம், மாதம்பட்டி 3 ஊராட்சி எனக்கு வருது. அந்த யூனியனுக்கு நம்ம அந்த ஒன்றியத்துக்கு வருது. அங்க வந்து நம்ம 5000 ரோடு லீட் பண்ணி அனுப்பணும். 5000 ரோடு அதிகமா போயிட்டு இருக்கு ரெட்டலை. அப்படியே போனதும் குறிச்சி பகுதி போனது, குறிச்சியில திமுக வேட்பாளர் அந்த ஏரியா அப்புறம் அப்படியே ஒரு 15,000 ரோடு லீடு எடுத்தாங்க. அவருக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். அந்த 15,000 லீட்ல 10,000 ரோடு திமுக போயிடுச்சு. அப்ப நான் வந்து நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போவேன், நான் கீழே இருப்பேன், கவுண்டிங்குள்ள கீழே இருப்பேன். அப்படியே ஒரு மரத்தை வச்சு யார் போட்டு அப்படியே பேசி கீழே எல்லா கவுண்டிங்கும் உள்ள ஒரு 10 மணிக்கெல்லாம் போயிட்டு கீழே தான் இருப்பேன். எல்லாமே நடக்குது பார்த்து உள்ள போக மாட்டேன், கிடந்து சர்டிஃபிகேட் போவோம். அப்ப இருக்கும்போது எல்லாம் வந்து சொன்னாங்க இப்படி வந்து இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கவலைப்படாதீங்க, நமக்கு வந்து மதுக்கரை ஒன்று எப்பவுமே நம்ம கைவிடக்கூடிய ஒன்றையும் மதுக்கரை ஒன்றையும் அது வரும்போது சரியா கவலைப்படாதீங்க. எல்லாருமே கடைசியா வரும்போது எடப்பாடி லைனுக்கு வந்த எடப்பாடி எனக்கு தகவல் போயிடுச்சு. ஒரு எல்லாமே 10க்கு 9 ஜெயிச்சிட்டாங்க, ஒன்று போயிடுச்சு தான் கடைசியில கூப்பிட்டாரு. ஒரு 7 மணிக்கு கூப்பிட்டாரு. இல்லைன்னா அது இல்லை, அது கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம்னு சொன்னேன். திரும்ப பாத்தீங்கன்னா வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 11,800 ரோட்டு ரொம்ப அதிகமா வந்து 1,400 ரோட்ல நான் வின் பண்ணிட்டோம். அங்க போகும்போது அவ்வளவு அதிகமா வந்து 10,000 ரோட்டு அடிச்சுட்டு வின் பண்ணிட்டோம். அப்ப அதிகமா போகும்போது 10,000 ரோட்டே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இது வேணாலும் நடக்கும். இதே போல 2014 அப்படித்தான் அந்த பிரச்சனையாகும்போது நான் இருக்கேன். நம்ம சிங்கப்பூர் ஜெயிக்கும் போது அப்ப அதிகாரி எப்படிதான் பண்ணாங்க. இது அப்படித்தான் ஜெயிச்சு கூட என்ன ஆச்சுன்னா திமுக வந்து லீடிங் வந்துருச்சு, அங்க ஆட்சி பிடிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. இங்க வந்து யாருமே மினிஸ்டர் போற காலையில திமுக ஒண்ணுமே ஜெயிக்கலையும் போது அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. அதிகாரிகள் பிரஷர் மேல இருந்து வருது. அப்ப இவங்க எல்லாம் 3 மணி வாக்கில் உள்ள போறாங்க. உள்ள போய் பிரச்சனை ஆகுது. அப்ப நான் கூப்பிட்டு இப்ப இருக்கக்கூடிய கலெக்டர், அப்ப நம்ம எடுத்த டிஆர்ஓ எல்லாம் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சொன்னாங்க, பாருங்க சட்டப்படி நடந்துங்க அப்படின்னு சொல்லி நாங்க சேர போட்டு முன்னாடி உட்காந்துட்டோம். உள்ள போயிட்டு வராங்க. உள்ள போகும்போதுதான் நீ சர்டிபிகேட் வாங்க நகர மாட்டோம். இங்க நம்ம இதெல்லாம் வாங்கியாச்சு, சர்டிபிகேட் நகர மாட்டோம். அதுக்கப்புறம் சட்டப்படி நார்த்ல வந்த அதிகாரி சட்டப்படி ரூல் படி ரிலீஸ் பண்ணாங்க. ஆகவே நம்முடைய டேபிளுக்கு நகரக்கூடாது. அதே போல 17C ஃபார்ம் சொன்னார்ல, அதுபடி
பதிவான வாக்குகளும் அதுல 17 சீல் குறிப்பிட்ட வாக்குகளும் ஈக்குவலா இருக்கணும். அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அது எல்லாமே பார்த்துக்கணும். அதே போல டேபிள் போக கூடாது. சீப் ஏஜென்ட் டவுட் கேட்டுக்கணும். ஏதாவது ஒரு படிவம் 17 இதுதான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அது பார்த்துக்கணும். அதே போல நீங்க பாத்து டேபிள் போக கூடாது. சீப் ஏஜென்ட் ஏதாவது அவர் வந்து உங்களை ஒவ்வொரு டேபிளா வந்து பாத்துக்குவாரு. அது போக ஏதாவது ஒரு நியாயமான ஒரு முரண்பாடு அந்த கவுண்டிங்ல வந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது சரி பண்ணதுக்கு அப்புறம் தொடர செய்யணும். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம் பார்த்துக்கணும். நீங்க எல்லாம் போயிருப்பீங்க. அது எல்லாமே விளக்கமா நம்முடைய தாமன் சொல்லிட்டாரு. உங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து அங்க ஏற்பாடு பண்றது எல்லாமே இங்கிருந்து போறவங்களுக்கு யாரா நைட் போனாலும் அங்க ரூம் ரெடியா இருக்கும். எல்லாமே போட சொல்லி இருக்கு. உங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே ரெடி பண்ண சொல்லி இருக்கு. எல்லாமே உங்களுக்கு எல்லாம் பண்ண சொல்லி இருக்கு. அதுவே நீங்க காலையில் நேரத்தில் போய் அந்த டைமுக்கு போறவங்க போகலாம். முடிஞ்ச அளவுக்கு இவங்க என்ன சொல்றாங்களோ ஒண்ணு விட்டு என்ன சொல்றாங்களோ அது மாதிரி கேட்டு நம்ம தான் அதிகமா தூரம் இருந்து போகணும். அவ்வளவுதான். மற்றெல்லாம் பக்கமா இருக்கும். வால்பாறை மேல இருந்து வரவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க கொஞ்சம் லீட் இருக்குல்ல, அது போக நம்ம தான் இருக்கும். அதனால நம்ம நீங்க நைட் போய் என்ன தங்கிக்கலாம். எல்லாத்துக்கு ரூம் போட்டு அது மாதிரி பாத்துங்க. ஆகவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சரியான நேரத்தில் போயிடணும், உள்ள போயிடணும், அந்த அட்டையை கரெக்டா எடுத்துட்டு போயிடணும். அதே போல முடிகிறவர்கள் இருக்கணும். என்ன சொல்ல வந்தாலும் இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள் அங்க வளரக்கூடாது. யாரு கூட நாங்க வந்து நமக்கு ஆர்வத்தில் நம்ம எல்லாம் பண்ணலாம். டேபிள் மாறி போக கூடாது. எல்லாமே நீங்க பாத்துக்கணும், சரியா இருக்கணும். ஒண்ணும் இல்லை, கவலைப்படாதீங்க. புரட்சித் எம்ஜிஆர் அம்மாவுடைய எல்லாத்தையுடன் நல்ல வெற்றி நமக்கு வரும். என்ன சூழ்நிலை எப்படி வந்தாலும் கண்டிப்பாக உறுதியா நம்ம பொள்ளாச்சி ஜெயிக்கிறோம், கோயம்புத்தூர் ஜெயிக்கிறோம், திருப்பூர் ஜெயிக்கிறோம், நம்ம பதிபுரம் ஜெயிக்கிறோம். அதே போல நீலகிரி, ஈரோடு, தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி தலைமையில வெல்வோம். ஆகவே கருத்து கணிப்பில் எல்லாம் பார்த்துக்கலாம். அதை நிறைய கருத்துக்களை பார்த்துட்டோம். ஆகவே நம்முடைய உழைப்பை மட்டும் நம்ம பார்ப்போம் என்று சொல்லி கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கண்டிப்பாக 200 தொகுதிகள் வெற்றி பெற்று அம்மாவுடைய ஆட்சி